நீங்கள் நடத்துங்களப்பா. பாடல்கள், துதிகள், தேவ செய்திகள், மீதியாயிருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட நடத்துங்க. உடைய பலன், உடைய தயவு எங்களோடு கூட இருந்து நடத்துகிறோம். உடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல இடைபடும்படியாக சொல்லிக்கிறோம். உடைய ஆளுகைகளுக்கு கரம் ஆண்டவரே எங்களை நடத்தணும். கர்த்தரை நீங்கள் நடத்துங்க, நேர்த்தியாய் நடத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் வேதத்தில் இருந்த பகுதியை நாங்கள் வாசிப்போம். 42ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 5. நாங்கள் எல்லாரும் நாங்கள் வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்திருக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தில் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளங்களிலே கூறுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நம்முடைய ஆத்துமா நோக்கி கதறுகிறது. நாங்கள் ஆமென் அவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரோடு கொண்ட வாஞ்சியோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த தாவீது தனிமையான சூழ்நிலை கைவிடப்பட்ட வேளையிலும் எல்லோராலும் அவன் நெருக்கப்பட்ட வேளையிலும் அந்த சூழ்நிலையை அவன் பாராது கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி கர்த்தரை தாகத்தோடு ஏக்கத்தோடு அவன் நோக்கி பார்த்தான். அதே வண்ணமாக கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் எங்களுக்கு பலனும் அவர் எங்களுக்கு கேடகமாயிருந்த எங்களை தேற்றும்படியாக கர்த்தரை நாங்கள் உயர்த்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய தேவாதிதவனாய் இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அவரை நாங்கள் நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. பிதாவே ஆத்மனே
எங்களுடைய பலனானவரப்பா, நீர் எங்களுடைய அரணானவரப்பா, நீர் எங்களை நடத்துகிற தேவனானவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே நீரோடே ஆண்டவரே வாஞ்சிக்கிறது. உடைய ஆத்மா அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. என்று உமக்கடிபணியே
நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் தந்தீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் தந்தீரே.
உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல நன்றியம்மா என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல உம்மை மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. கொண்டு வந்தால் உம்முடைய சமூகத்துக்கு அது ஈடாக முடியாதப்பா. என்னத்தை நாங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுத்தாலும் அது உமக்கு ஈடாகாதப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைகளுக்கு ஈடாக எதையும் உங்களுக்கு கொடுக்க முடியாதப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் எங்களுடைய கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதப்படுகிறவரப்பா. நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தவரப்பா. எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் நீர் ஒருவராய். மகத்துவங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமப்பா. இன்றைக்கு உலகம் கர்த்தாவே மாறி நின்றாலும், கர்த்தாவே உலகமே எதிர்ப்பாய் நின்றாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை மாறாததாய் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அழகான கர்த்தாவே, உம்முடைய அருமையான வார்த்தைகள் எங்களை நாள்தோறும் தேற்றுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை விட்டு நீங்க முடியாத ஒரு பாத்திரமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க முடியாத ஒரு காரியமாய் எங்களோடு கூட நீர் வார்த்தையாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம்.
வருகிறோம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களோடு நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வானம் பூமியும் அதில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆனால் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாதபடி உம்முடைய வார்த்தை நித்தியம் நித்தியம் நித்தியமாய் கர்த்தாவே அவை விளங்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை அழைத்ததன் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களை நடத்தி செல்ல சித்தமாயிருக்கிறீரப்பா. கர்த்தாவே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் சம்பவித்தாலும், உம்முடைய வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ இந்த காலை நேரத்தில் செபிக்கிறோம் அப்பா. அவர்களோடு கூட நீர் இடைபடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு கூட நீர் அசைவாடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள ஜனங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, சத்துருவான் எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்தாலும் நீர் எல்லாவற்றையும் அன்று கல்வாரி சிலுவையிலே நிர்மூலமாக்கியதின் வெற்றியை உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இந்த நாளை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை நீர் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபை உம்முடைய வசனத்தினாலே நீர் பேசுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தல்லும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை போஷித்தருளும். நீர் எங்களோடு கூட நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா இருக்கும் இடங்கள் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளும் கூட எங்களோடு கூட பேசும்படியாக அவருடைய வசனத்தின் மறைவிலே நாங்கள் நிற்கிற பொழுது, அவருடைய வார்த்தையில நாங்கள் நிற்கிற பொழுது அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது, அந்த வார்த்தை எங்களை நிலைநிறுத்துகிறது. எல்லாரும் கூட இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய சுயம் எங்களுடைய சுயம் சாக வேண்டும். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில பருக வேண்டும். சுயம் சாக வேண்டும், அவர் எங்களுக்குள்ள பெருக வேண்டும். அது எல்லாவற்றுக்கு மேலாக அந்த பெருகுகிறதான கிறிஸ்துவின் வல்லமை எங்களை நித்திய காலம் வரைக்கும் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். நாங்கள் எங்களுடைய சுயம் சாகலாம், நாங்கள் அவருக்காக வாழலாம், ஆனாலும் கூட எங்களுடைய நோக்கமானது பரலோகம் நாங்கள் போகும் மட்டும், நித்தியத்தை அடையும் மட்டும் அதனுடைய வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்க போகிறோம் அவருடைய வார்த்தையில யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனம். John chapter 12 verse 25. என வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை விட்டு அந்த நித்தியத்துக்கான வழியை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். Let go of the world and lay hold of eternity. அதாவது இந்த உலகத்துக்குரிய இந்த உலகம் என்ன, நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்கிற பொழுது எங்களை அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே எங்களை மனமடிய செய்திடும். ஆனால் அந்த நித்தியத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அதுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி,
எல்லையில்லாத சந்தோஷம் உண்டாகிறது. வாசி. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன், அதாவது தன்னுடைய சரீரம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சரீரத்தை அழகுபடுத்துறது மாத்திரம் அவர் சொல்றார். தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன், அதாவது தனக்கு மட்டும்தான், தான் மட்டும்தான், தானே எல்லாம், நான் தான் என்கிறதான இந்த காரியத்தை குறித்து தான் தேவன் சொல்லுகிறார். அதை நாங்கள் முக்கியப்படுத்துவோமாய் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே அழித்துக் கொள்ளுகிறோம். அதான் சொல்லுகிறார். எங்களை நாங்கள் முன்னிறுத்துகிற பொழுது தேவன் எங்களை அழிக்கிறதில்லை, நாங்களே எங்களுக்கு அழிவை தேடிக் கொள்ளுகிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தன்னை தான், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போகும். ஆனால் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிற அந்த ஜீவனை சிநேகிக்கிறவன் எப்படி இருப்பானா? அவன் சதா காலம் அவரோடு கூட இருக்கிறதான வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். நான் அநேக தரம் கேட்கிற காரியம் தான் இது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அல்ல. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு சுகபோகமான வாழ்க்கை அல்ல, மாறாக அது அவருக்கு எங்களுடைய சுயத்தை வெறுத்து அவரோடு கூட வாழ்கிறதான ஒரு ஐக்கியமாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a comfort, it's a commitment. அது ஒரு கமிட்மெண்ட். எப்படி ஒரு கணவன் மனைவி திருமணத்திலே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன சொல்கிறார்கள், ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறார்களோ அதுபோலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்த பொழுது அவரோடு கூட அவருடைய மனவாட்டியாகி நாங்கள் அவரோடு மணவாளனுக்கு மனவாட்டியாக ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு கமிட்மெண்ட், இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒப்பந்தம். இதை முறிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற இந்த உறவை நாங்கள் முறிப்போமா இருந்தால் இந்த உலகத்தில் சொல்லுகிறபடி டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸுக்குள்ள போகிற பொழுது என்ன தெரியுமா பேர் வருகிறது? கணவன் மனைவியா இருக்கும் வரைக்கும் நல்ல பேர் உண்டாயிருக்கிறது. தேவனோடு நாங்கள் வாழும் வரைக்கும் எங்களுக்கு நல்ல பேர் அவர் பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. அவரை விட்டு நாங்கள் விலகி போகிற பொழுது எப்படி ஒரு கணவன் மனைவி பிரிந்து போகிறார்களோ, பிரிந்து போய் அவர்கள் மறுபடி வேறொரு இடத்துக்கு செல்லுகிறார்களோ அவர்களுக்கு பேர் மாறுகிறது, பிழையான பேர் வருகிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற இந்த ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் விலகி நாங்கள் உலகத்துக்கு போகிற பொழுது எங்களுக்கும் அதே நிலைமை தான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகம் சொல்லுது எங்களை பார்த்து, நீ உன்னையே நீ காப்பாற்றிக்கொள், உன்னையே நீ பாதுகாத்துக்கொள், உன்னையே நீ உயர்த்திக்கொள். உலகம் சொல்லுது நீ உன்னை உயர்த்து, நீ நல்லவனாய் காண்பி, படிச்சவனாய் காண்பி, உன்னால முடியும் என்பதை காண்பி. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அல்ல, உனக்குள் என்னை நீ காண்பின்றார். அதான் அவர் எதிர்பார்க்கிறார். எங்களுக்குள்ள அவரை காட்டுகிற பொழுது நாங்கள் அல்ல, எங்களுடைய சுயம் சாகிறது, எங்களுடைய தேவன் உயர்கிறார். அது உலகமா தான் சொல்லுது, நீ உன்னையே முன்னேற்றிக்கொள், முடிஞ்ச அளவு படி, எத்தனை டிகிரி எடுக்கணுமோ அத்தனை டிகிரி, எவ்வளவு உயரணுமோ அவ்வளவு உயரும், எவ்வளவு செல்வங்க எல்லாம் இந்த உலகம் சொல்லுது. என்னடா உன்னை 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 சொல்லுகிற பொழுது எங்களுடைய மனதில் எப்படி வருகிறதுனா நான் 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 பெருகும், நான் போகணும். ஆனா யாருமே சொல்லுகிறது இல்ல, உனக்குள்ள உன்னுடைய தேவனை நீர் இன்னும் அதிகப்படுத்த சொல்லு. இயேசு சொன்னார், தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை. எங்களுடைய சுயம் சாகாவிட்டால் ஜெயம் பெற முடியாது. எங்களுடைய சுயம் சாகாவிட்டால் நாங்கள் வெற்றி அடைய முடியாது. அதை தான் சொல்கிறார். ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் விட்டு வா வழி, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றார், நீ அல்ல, நான் காட்டுகிற இடத்துக்கு போன்னு சொல்லுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் மோசேக்கு ஆண்டவர் பார்க்கிறோம்,
மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த அரண்மனையில இருந்து நீ வெளியில வா. அந்த அரண்மனை உனக்கு பரலோகத்தை கொண்டு வராது. உனக்கு இருக்கிற அந்த செல்வங்கள் செழிப்பு உனக்கு பரலோகத்தை கொண்டு வராது. நான் காட்டுகிற இடத்துக்கு இந்த ஜனங்களை அழைத்து போகிறதுக்கு நான் சொல்லுகிறபடி நீ கேளுங்க. பவுல் என்ன செஞ்சிட்டான்? எல்லா ஜனங்களையும் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொல்றார், முள்ளுல உதைக்கிறது கடினமா இருக்கும். நீ நினைச்சு கொண்டிருக்கிற உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு கிரேக்க பாஷை தெரியும், உனக்கு ஹீப்ரு தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும், நீ பண்டிதனா இருக்கலாம், ஆனால் என்னுடைய பார்வையிலே நீ ஒன்றும் இல்லாதவன். அவர் சொல்றார், நான் உன்னை அழைக்கிறேன். அவர் எப்படி சொல்ற, அழகா சொல்றார் இயேசு கிறிஸ்து. அங்க நீ யாருன்னு கேட்கிறான் பவுல். அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற, நீ எட்டி உதைக்கிற அந்த தேவன் நான் என்று சொல்லுகிறேன். வாசிங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில். Philippians chapter 3 verse 8. பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. பாருங்க, பவுல் சொல்லுகிறார். இங்க இதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளும். நாங்கள் அடிக்கடி செய்தியில் என்ன சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இடத்துல அவர் பவுல் மாத்திரம்தான் இந்த காரியத்தை வேறு வேறாக காட்டுவார். கிறிஸ்து இயேசு என்று சொல்லுவார், அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மாற்றுவார். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதாவது கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மை என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தை உருவாக்க முன்பதாகவே என்னை அழைத்த இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அவர் சொல்லுகிறார், அவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாகவே இருந்தவர். நான் இப்பதான் பிறந்திருக்கிறேன், நான் இப்பதான் கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறேன். இதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில எது லாபமாயிருக்கோ எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிறேன். அவனுடைய சுயம் சாகனம், தனக்கு தெரியும், தனக்கு இருக்கிறது, தன்னால முடியும் என்று சொல்லுகிற எல்லாம் சாகணும். அப்பதான் சொல்லுகிறார், அவரை அறிகிற மேன்மைக்காக. என்னை அறிகிற மேன்மைக்கு இல்லை, என்னை அறிகிற மேன்மைக்காக நான் இதை செய்வனாயிருந்தால் அவருக்கு எதிர்த்து நிற்கிறேன். ஆனா அவரை அறிகிற அறிவுக்கு முன்பதாக நான் வருகிற பொழுது அது குப்பை. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். இது பவுலுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் இது இந்த காலத்தில் இதுதான் வார்த்தை. அவரை அறிகிற அறிவுக்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கும் இதுதான் இருக்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20. Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இப்ப நான் இல்லை, இப்ப பவுல் இல்ல, கிறிஸ்துவின் வேலையாளாகிய பவுல். அப்படிதான் பவுல் சொல்லுகிறார். இப்ப நான் அல்ல, பவுல் அல்ல, முன்பதாக இருந்த சவுலும் அல்ல, இப்ப கிறிஸ்துவின் உடையவன். ஆகவே நான் கிறிஸ்தவன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப நீங்க கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிடப்பட்டு இப்ப நீ கிறிஸ்து தரித்திருக்கிறையே, அப்ப நீ எப்படி இப்ப நீ கிறிஸ்துவ பவுலான்னு கேட்ட. அவர் சொல்றார், இப்ப நான் இந்த மாம்சத்துல பிழைத்திருக்கிறது எனக்காக அல்ல, எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டாரே, அவரை சுமந்து செல்லுகிறதுக்காக தான் இந்த சரீரமே இருக்கிறது. எங்களுடைய சுயத்தை மறுக்கிறது, வெறுக்கிறது எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் தான் சொல்லுகிறது. நாங்களுடைய சமூகத்தில் வருகிற பொழுது நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு இஷ்டம் போல நாங்கள் எதையும் இல்லை. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில.
அப்படி இருக்க ம், சகோதரரே, ம், நீங்கள் உங்கள் சரீரங்களை ம். பரிசுத்தமும் ஆ. தேவனுக்கு எப்படி சொல்றாருன்னு சொன்னா, உங்கள் சரீரங்களை, அதாவது நான் பழைய மனுஷனாகிய நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அகந்தை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ள வந்திருக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால், அறையப்பட்ட கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, அவரோடு கூட நானும் இப்போ உயிர்த்தெழுந்திருக்கிறேன். சரீரங்களை ம். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஆ. உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப பவுல் சொல்லுகிறார், நீங்க செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுமா? உங்கள் சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் கிரியை செய்கிறதுக்கு இடம் அளிக்க வேண்டும். அதை தான் அவர் சொல்லுகிறார். அதாவது நீங்கள் அல்ல, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு, அந்த ஆராதனையில செயல்படுகிறதுக்கு இடம் விடுங்கன்னு சொல்றார். ஏன்னா நாங்க நினைக்கிறோம் பரிசுத்தமும் ஜீவ பலியா ஒப்பு கொடு, ஆண்டவரே நான் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்ல. அவர் சொல்றார், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறதுக்கு இடம் விடுங்கன்னு சொல்றார். எங்களுடைய சித்தம், எங்களுடைய தீர்மானங்கள் அல்ல, அவருடைய சித்தம். அவர் என்னத்தை செய்ய நினைக்கிறாரோ, எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்துகிறதுக்கு இடம் விட்டுறணும். ஆண்டவர் துதிக்க சொல்றாரா, துதிச்சு கொண்டிருக்கிறாங்களா, விட்டுறணும். பாட சொல்றாரா, பாடுறாங்களா, விட்டுறணும். ஆனா நாங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறது தெரியுமா? தடை செய்கிறது. அதுவும் ஒரு விதமான நான். அவர்கள் ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்கிற பொழுது அதை தடை செய்கிறதும் அது நான். முதலாவது கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லுகிறார். 1 Corinthians chapter 9 verse 25. ஏன்னா இந்த சரீரத்தை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? அதான் பவுல் சொல்கிறார், இது எல்லாவற்றையும் குப்பை, நஷ்டம். இது ஒரு நாள் மண்ணுக்கு போக வேண்டியது. ஆனா அவர் கொடுத்திருக்கிறதான அந்த ஜீவன், அது விலையேற பெற்றது, மாறாதது. அது சதா காலமும் அவரோடு இருக்கிற ஒரு ஜீவன். இந்த சரீரம் இந்த பூமிக்குரியது. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இப்ப இதுல என்ன சொல்றார்? பந்தயத்துக்கு போராடுகிறார்கள், ஒரு ரேஸ் இருக்கிறது. இப்ப இந்த ரேஸ் ஓடுகிறதுக்காக அவர்கள் நிற்கிறார்கள். தங்களுடைய எல்லா இச்சைகளையும், தங்களை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும், ரேஸ்ல ஓட போய் நிக்கிறாங்க. அந்த நேரம் தன்னுடைய போன் எங்க இருக்கு, அந்த நேரம் தன்னுடைய பொருள் எங்க இருக்கு, அந்த நேரம் தன்னுடைய காரியம் எங்க இருக்கிறது, இது என்ன நடக்குமோ அது என்ன நடக்குமோன்னு சொல்லி பார்த்தா ஓட முடியாது. ஆனா பந்தயம் சொல்லி வந்துட்டா, ஒரு ஓட்ட போட்டிக்கு வந்துட்டோம்னா எங்களுடைய முழு இலக்கும் அந்த வெற்றி. அந்த வெற்றி, அந்த கோடை தாண்டணும். இதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கிறது. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை இந்த உலகத்துல கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட்டுக்காக, ஒரு மெடலுக்காக போராடுறாங்களே. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதைத்தானே நான் முதலே சொன்னேன் என்று சொல்றார். எப்படி? நாங்கள் நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிறதான அந்த வாழ்வை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த உலகத்தினுடைய இந்த பவுல் ஏற்கனவே சொன்னார், இந்த சரீரம் இங்கே நின்றும், ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள வாழ்கிற அவர் இருக்கிறாரே, அவரோடு கூட ஒரு ஜீவன் வாழுதே, அந்த ஜீவன் அவரோடு கூட போயிடும். அந்த ஜீவனுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய இந்த சரீரத்துக்காக அல்ல. நான் ஓடிக்கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்காகவோ, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜனங்கள், எனக்காக அல்ல. அந்த ஜீவன் எப்படியாவது பரலோகம் போய் அவரோடு கூட சதா காலமும் வாழ வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறேன். அப்ப பவுல் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவன் அனுபவிச்சிருப்பான். ஆனா அவனால முடியுமா இருந்தால், ஏன் எங்களால அவருடைய அந்த அன்பை ருசி பார்க்க முடியாது? ஏன் அவருடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்து எங்களாலையும் ஏன் ஓட முடியாது? அதான் என்ன சொல்றான். அதுக்குதான் அடிக்கடி வேதனுடைய வசனம் சொல்லுது, எங்களுடைய சுயம் சாக வேண்டும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவருடைய சமூகத்துல வந்து எங்களை தாழ்த்தி, என்ன தாழ்மைன்னு சொல்ற நேரமெல்லாம் எங்களுடைய ஜனங்களுக்கு வருகிற ஒரே ஒரு நோக்கம், அப்படியே தரையில உருண்டு விரலனும் பொழுதில இருக்கணும், புழுகணும், மண்ணுடணும். ஆனா அவர் அதை சொல்லல. அவர் சொல்றார், எங்களை தாழ்த்தி. 4ஆம் புத்தகத்திலே தான் சொல்றார், என்னாம தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இதுதான் தாழ்த்துறது. எப்படி? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். தங்கள் பொல்லாத வழி, நான் என்னால முடியும், இந்த உலகம் எங்களுக்கு பின்பதாக இருக்கிறது, நாங்கள் செய்கிறதெல்லாம் எங்களுக்காக தான், இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரே தேவன், அவரால முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது அப்பொழுது சொல்றார், நான் பரலோகத்திலிருந்து அவர்கள் என்னென்னதுக்காக நான் ஆசைப்படுகிறார்களோ, என்னென்னத்துக்காக வாஞ்சிக்கிறார்களோ, எதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காமல் தடைப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்வேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். ஏன்னா நாங்கள் போராடி கொண்டிருக்கிறது அந்த அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த அழியாத கிரீடத்தை பெறும்படியாகத்தான் இவ்வளவு போராட்டம். 2 Timothy chapter 4 verse 7 and 8. நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் சொல்றான், இப்போ வந்து சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆனா என்னுடைய ஓட்டம் முடிகிற பொழுது அந்த விசுவாசம் காக்கப்பட வேண்டும். நாங்க ஓடலாம், எவ்வளவு ஓடி 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 எவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும் ஒன்றுமே மிஞ்சாது. ஆனா இவன் சொல்றான், நான் ஓடினேன் ஓடினேன் ஓடிக்கொண்டே இருந்தேன், என்னுடைய ஓட்டம் முடிய போகிறது, ஆனால் மிஞ்சி இருக்கிறது என்னுடைய விசுவாசம். கடைசி நிமிஷத்திலையும் கடைசி மூச்சிலையும் மிகுதியா இருக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசம் எதுக்காக? எப்படியாவது அந்த கிரீடத்தை வாங்கிறோம். சுவாசம் எங்களை விட்டு போகிற பொழுது கூட அந்த கிரீடமே எங்களுடைய நோக்கமா இருக்கணும். அதுதான் சொல்றேன், நல்ல போராட்டம் போராடினேன், முடிஞ்சளவு எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்த பலத்திலே நான் போராட எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி பார்த்தேன். ஆனால் இப்ப என்னுடைய ஓட்டம் முடிகிற பொழுது அவன் சொல்றான், இந்த விசுவாசம் மட்டும் கடைசி ஒரு செகண்ட்ல வரைக்கும் அதை நான் இழந்து விடக்கூடாது, அதை தான் நான் காப்பாற்றிக் கொள்ளணும். இன்றைக்கு எங்களுடைய விசுவாசம் காக்கப்படுமா இருந்தால், எங்களுடைய அந்த போராட்டத்திலே எங்களுடைய விசுவாசம் என்ன? நான் ரேஸ்ல கால வச்சுட்டேன், இப்ப ஓட போகிறேன், என்னுடைய முழு நோக்கமும் அந்த வெற்றி. அந்த வெற்றிக்கு இடையில எத்தனையோ தடைகள் வரும். அந்த தடை என்ன தெரியுமா செய்யும்? எங்களுடைய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அப்படியே குறைச்சிடும். ஆனா அவன் சொல்றான், அது குறைச்சாலும் பரவாயில்ல, அதை நான் திரும்ப புதுப்பித்துக் கொண்டு ஓடுவேன். அதான் சொல்றேன், எங்களுடைய நீதியின் கிரீடத்துக்காக போராடுகிறோம். யாக்கோபு 1:12 சொல்லுகிறார், அது எங்களுக்கு என்ன தெரியுமா செய்கிறது? ஒரு பொறுமையை. ஆண்டவர் சொல்றார், நீ பொறுமையாய் பொறுமை இருக்க வேண்டும். அந்த பந்தயத்தில் ஓடுகிற பொழுது முதலாவது எங்களுடைய நோக்கம் அந்த விசுவாசம், அந்த கிரீடம். அடுத்தது பொறுமை, நிதானமாய் விவேகமாய் ஓட வேண்டும். அதை தான் சொல்றேன், அந்த நிதானம் அந்த விவேகம் இல்லாட்டி நாங்கள் ஜெயிக்க முடியாது. அந்த வசனத்தை வாசி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமை இருந்தால்தான் அந்த கிரீடத்தை
பெற முடியும், இல்லாட்டி பெற முடியாது. தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, எங்களுக்கு அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளை எங்களுடைய கரங்களிலே கிடைக்கும் வரைக்கும் அந்த பொறுமை இல்லைன்னு சொன்னால் எங்களால் அதை அடையவே முடியாது. அதே சொல்லுகிறார், இது அன்புக்கு அடையாளம். இந்த 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 நித்திய ஜீவன், இந்த நித்திய கிரீடம், அது அவருடைய அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இலவசமா எங்களுக்கு தருகிறார். காசு கொடுத்து நாங்கள் அந்த போட்டிக்குள்ள வரல. இன்னைக்கு காசு கொடுத்து போட்டிக்குள்ள நுழைகிறோம், காசுக்காக போட்டி போடுகிறோம். ஆனா அவர் எல்லாவற்றையும் ஃப்ரீயா தரார். ஆனா இன்றைக்கு அவர் ஃப்ரீயா தருகிறார் என்று சொல்லுகிறதுனால தான் இன்றைக்கு அநேக பேருக்கு அதனுடைய அருமையை என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. ஃப்ரீயா கிடைக்கிறதுன்றதுக்காக தான் அதனுடைய பெருமதி தெரியுது இல்லை. சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, என்ன தெரியுமா? இலவசமா கொடுத்த சவுக்காரத்தையும் சாப்பிடுவாங்க, நிக்கந்துன்னு சாப்பிடுறது காணும். அப்ப ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொன்னா அது என்னன்னு பாக்குறதுல, அது சவுக்காரமா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட வேண்டியது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படிதான். ஃப்ரீயா அவருடைய கிருபை கிடைக்கிறதுன்றதுக்காக அந்த கிருபையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறார், என்னுடைய சித்தம், என்னுடைய திட்டம் இந்த பூமியில எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆகாதனை சொல்லுகிறார். நாங்க ஓடுகிறோமா, ஓடாமல் நிக்கிறோம், அது அடுத்த கேள்வியா இருக்கிறது. இப்போ பந்தயத்தில் நிக்கிறோம், கைத்தட்டியாச்சு, ஓடணும். இப்போ ஓடுறோமா, நிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா செய்யறாங்க, போட்டிக்கு போகணும், போட்டிக்கு போய் நிக்கணும், ட்ரக்லையும் நிக்கிறாங்க, நோக்கம் கிரீடம், ஆனா ஓடக்கூடாது, நிக்கிற இடத்திலே கிரீடம் கொண்டு வந்து. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா, எப்படி அவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாரோ அதே மாதிரி அவர்களுக்கு ஃபேமிலி பாஸ்டர் வேணும், அவர்களுக்கு ஃபேமிலி பிஷப் வேணும், ஒரு ஃபேமிலி ஹீலர் வேணும். பாஸ்டரையும் சரி தேவனையும் சரி எப்படி யூஸ் பண்றாங்கண்டா, தங்களோட ஃபேமிலி கைடர், அவர் தான் ஃபேமிலி பிசிஷியன். சுகத்துக்கும் இயேசு கிறிஸ்து வேணும், அற்புதத்துக்கு இயேசு கிறிஸ்து வேணும். எல்லாம் எங்க வேணும், நாங்க இருக்கிற இடத்திலே வரணும். நாங்க வர மாட்டோம், ஓட மாட்டோம், ஆனா நாங்க நிக்கிற இடத்துல அவர் கொண்டு வந்து தரணும். ஆனா இப்படிப்பட்டவர்களை தேவன் பார்த்து என்ன சொல்றார், அவர் கவலைப்படுறதுக்கும் அவருக்கு ஒன்றுமே இல்லை. என்னன்னு சொன்னா அவர்களை பார்த்து கவலைப்பட்டும் அவருக்கு ஒன்றும் இல்லை. என்னன்னு சொன்னா அவருக்கே தெரியும், கவலைப்படுறதுனால அவன் ஓட போறதில்லை, வேதனைப்படுறதுனால அவன் நடக்க போறதில்லை, அவன் இருந்த இடத்துல அப்படியே தான் இருப்பான். அதனாலதான் வெளிப்படத்துல சொல்றார், நீ ஒன்று அனலா இருக்கு, ஓடணும், இல்லாட்டி போட்டிக்கு வரக்கூடாது. ஒன்று அனலா இருக்கணும், இல்லாட்டி அங்க போட்டிக்கு வராம போய் குளிரா இருக்கணும். நடுவுல வந்துட்டு ஒன்றுமில்லாம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் பரிதாபமான நிலைமை. அவர் எப்படி சொல்றார், ஆண்டவர் என்ன சொல்றார், நீ இப்படி இருப்பியா இருந்தா நான் என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். போட்டிக்கு வந்துட்டோம்னு சொன்னா அந்த ரூல்ஸ் இருக்கிறது, ஓடக்கூடிய அந்த ஓட்டத்துக்கு வேண்டியதான அந்த சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கான அந்த போட்டியில இருக்கிற பொழுது அதனுடைய நோக்கம் என்ன என்று எங்களுக்கு தெரியும். அந்த நோக்கத்திலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதை தான் சொல்கிறார் 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம். அது மகிமையின் கிரீடம். இது எங்களை இங்க பெருமைப்படுத்துகிறது. PhD வாங்குறதுக்கு சமம் இல்லை. இது PhDக்கும் எல்லாம் மேலான PhD. This earthly success fade, but the eternal reward is remaining. 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 Peter chapter 5 verse 4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை எங்களுக்கு தருவார். அது வாடாது, அதை பொலிஷ் பண்ண தேவையில்ல, அதை பொலிஷ் பண்ணவும் தேவையில்ல, அதை கிளியர் பண்ணவும் தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், இது வாடாத கிரீடம். யாரும் அதை
தச்சிடும் தேவையில்லை, கொல்லணும் தேவையில்லை, அதை செய்து அது அழகா அருமையா உருவாக்கப்பட்டது. அந்த கிரீடம் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுடைய கண்களால் நாங்கள் இன்னும் காணல, எங்களுடைய காதுகள் அதை எங்களை கேட்கல. ஆனா அந்த கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஓடுகிற அந்த ஓட்டத்திலே are you serious in this race? நாங்கள் சீரியஸா இருக்கிறோமா? இந்த ஓடுகிற ஓட்டத்துல என்ன சொல்றது, சீரியஸா இருக்கு, உண்மையா இருக்கிறோமா? இல்லாட்டி ஏனோ தானோன்னு ஓடுறோமா? இன்னைக்கு ஏனோ தானோன்னு ஓடுகிறதுனால தான் தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் வாழ்றார்கள். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியான அன்பை. அந்த கிருபை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்துல தான் சொல்றார், I discipline my body. அவர் சொல்லுகிறார், என்னுடைய இந்த சரீரத்தை நான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன் அவருக்காக. I discipline my body. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஏனென்றால் நான் அதை கட்டுப்படி, என்னுடைய சரீரத்தை இதுக்காக நான் ஒடுக்கி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதே போல நீயும் இருந்து சொல்லி பவுல் சொல்கிறார். பவுல் அப்படி இருக்காமல் தீமோத்தேயுக்கு சொல்ல முடியாது. No discipline, no crown. No endurance, no victory. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த டிசிப்ளின் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த கிரீடத்தை பெற முடியாது. அந்த கிரீடத்தை பெறணுமா இருந்தால் எங்களுக்கு ஒரு சோதனை வரும், பிரச்சனை வரும், கவலைகள் வரும், துன்பங்கள் வரும், அழுத்தங்கள் வரலாம். இந்த காரியங்கள் எல்லாம் சில நேரம் எங்களுக்கு எப்படி தெரியுமா, தேவன் இதுக்கு இடமளிக்கிறாரோ, தேவன் தான் செய்கிறாரோ, தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து மாறிட்டாரோ என்கிற ஒரு எண்ணத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் அது உண்மை இல்லை. அது இப்படி இருக்கிறது போல காட்டும். ஐயோ, தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை மறந்துட்டாரோ. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். புலம்பல் 2வது அதிகாரம் 22-23 சொல்றார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னாகமம் 23:13 சொல்றார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவார், மாறவே மாட்டார். போன வாரம் பார்த்தோம், யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவன் தேவனிடத்துல நேராயன்னு கேட்கல, அவனுடைய மனக்குமுறல். ஏன்? ஆண்டவர் அறிந்தார், பதில் கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு சந்தர்ப்பம் வருகிறது. இந்த வார்த்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது. அவன் ஒரு வார்த்தை சொல்றான், என்ன தெரியுமா, நான் ரூபகாரம் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன், என்ன செய்வேன், ரூபகாரம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வாசிக்க பார்ப்போம். 13வது அதிகாரம் 15வது வசனம், யோபு, Job chapter 13 verse 15. அவர் என்னை கொன்று போட்டாலும், யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இது அவனுடைய அறியாமை. நான் தான் போன கிழமை சொன்னேன், சில காரியம் அவன் பேசுகிறது அவனுடைய அறியாமையிலே பேசுகிறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது, ஆனா தேவன் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு அறியாமை இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தார் என்கிறான், கர்த்தர் எடுத்தார் என்கிறான். இப்ப சொல்லுகிறான், கர்த்தரனை கொன்று போட்டாலும் பரவாயில்லை. அப்ப அவனுடைய வாழ்க்கையில சில அறியாமையும் இருந்தது. அந்த அறியாமைக்கு தான் தேவன் பதில் கொடுக்கிறார். அவனுக்கு வருகிற துன்பங்களே, இவனுடைய அறியாமையினால் அவனுக்கு துன்பம் வரல. அவன் உண்மை உள்ளவன், உத்தமனாய் இருக்கிறபடியால் தான் அவனுக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையில அவனுக்குள்ள ஒரு அறியாமை கிரியை செய்கிறது. எப்படி? தேவன் கொடுக்கிறார், தேவன் எடுக்கிறார். தேவன் என்ன கொன்றாலும் சரி, கொள்ளாட்டியும் சரி, நான் ஒரு மறுதளிக்க மாட்டேன். இப்ப அடுத்த பகுதியில சொல்றான், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு
முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டால் அவனுடைய இதுதான் எங்களுடைய அந்த வாடாத கிரீடத்துக்கு இருக்கிறதான உத்தரவாதம். அந்த நாங்க இருக்க வேண்டிய ஸ்டாண்ட்ல நிக்கணும். அவருடைய சமூகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னதுதான். நாங்கள் கர்த்தருக்காக பிடிபட்டிருக்கிறோம் சொன்னால், கர்த்தருக்காக நாங்கள் அவருடைய சேனாதிபதிகளாக இருக்கிறோமா இருந்தால், நாங்கள் இருக்கிற வேண்டிய அந்த இடத்துல நிக்கணும். அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக. ஈப்ரோ மொழியில இப்படிதான் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? I will prove myself. அதான், என்னை உருவாக்கினவருக்கு முன்பதாக நான் என்னை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அவன் சொல்றான், ரூபகாரம் பண்ணுவேன். நீர் தந்த சரீரம், நீர் தந்த உடல் இது, நீர் தந்த ஜீவன் இது, இந்த ஜீவன் உங்களுக்கானது, இதை விட உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? அவருக்கு முன்பதாக நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் சொல்றேன். நான் நல்லவன் என்று இல்லை, நான் உத்தமன் என்று அல்ல, நீர் என்னை உருவாக்கினவர் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக போய் நிற்பேன். அதான் ரூபகாரம் பண்ணுவேன். I will prove myself to God. எப்படி? இது நீர் தந்த சரீரம். முதல் வார்த்தை எப்படி சொல்றான்? அவனுடைய அறியாமையில சொல்றான், நீர் அவர் என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல என்று சொல்றவன் திடீர்னு அப்படியே பாட்டி அடிக்கிறான். அப்படி இது நீர் தந்த சரீரம். கொள்ளுவியா? எடுத்துக்கொள்ள முடியுமா? I will prove myself. இதான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கு. அவன் உத்தமனாய் நிற்கிறதுக்கு இன்னும் 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 தகுதி உள்ளவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையில போட்டார்கள், மாறவே இல்லை. தானியேலை சிங்க கெபியில தூக்கி போட்டாங்க, மாறவே இல்லை. அவன் எடுத்த தீர்மானத்தில், நான் கர்த்தருக்காக வாழுவேன் என்கிற அந்த தீர்மானத்தில் அவன் அப்படியே ஸ்ட்ராங்கா, யாராலையும் மாற்ற முடியல. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் என்ன தெரியுமா? ராஜாவுக்கும் சரி, சுத்தி உள்ள மந்திரிமாருக்கும் சரி, அவர்களுக்கு தான் டென்ஷன் ஆனதை தவிர இவர்களுக்கு டென்ஷன் ஆகல. ஆனா இன்றைக்கு நாங்க தான் டென்ஷன் ஆகிறோம். உலகத்து மனுஷன் சந்தோஷமா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அழைத்தவரை மறந்துட்டோம். அவர் எதுக்காக எங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பையும் மறந்தாச்சு, அழைத்த அவரையும் மறந்தாச்சு. அந்த சிங்க கெவியில இருக்கக்குள்ள கூட தானியேல் எதை பத்தியும் கவலை இல்லை. எல்லாரும் நினைச்சாங்க தானியேல் சாப்டர் இதோட முடிஞ்சு. ஆனால் இந்த ரெண்டு காரியத்திலிருந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து அவருடைய கால்கள் முடங்கவும் இல்லை, அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு மடங்கவும் இல்லை. அவருடைய கால்கள் அவர்களுக்காக முடங்கவும் இல்லை, அவர்களிடத்தில் மடங்கவும் இல்லை. அவர்களுடைய நோக்கமெல்லாம் எங்களை உருவாக்கின எங்களுடைய தேவன் எதற்காக எங்களை உருவாக்கினாரோ அதற்காகவே நாங்கள் இருக்கிறோம். அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர்கள் மாறவே இல்லை. அவர்கள் மாறாமல் இருந்ததுக்கு காரணம் அந்த ஜீவ கிரீடம் அவர்களுக்கு வேண்டும் என்பது நிமித்தமாக. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்றார், உண்மையாயிரு. கடைசி புத்தகம் அவர் சொல்றார், உண்மையாயிரு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். உண்மையாயிரு. என்ன நடக்கட்டும், உண்மையாயிரு. எது நடந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு உண்மையாயிரு. மனுஷனுக்காக மாறிடாத, உன்னுடைய சொந்தங்களுக்காக, உன்னுடைய உறவுகளுக்காக மாறிடாத, உண்மையாயிரு. கர்த்தருக்கு உண்மையாயிரு. வேற எதுவுமே தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு உண்மையா இருக்கிற தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. அடுத்தது சொல்லுகிறார், அவரை பற்றி கொண்டிரு. 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், அவரை இறுக பற்றி கொண்டிரு, எக்காரணத்தை கொண்டு விட்டுறாத, அவர் மட்டும்தான் உனக்கு ஜீவன். அவர் சொல்றார் உண்மையாயிரு. அடுத்து சொல்றார் பற்றி கொண்டிரு. இத பற்றிக்கொள்ளு. அவரை இத விட்டேன்னு சொன்னா விழுந்துருவர்.
இதை பிடிக்கணும் என்று உண்மையா இருக்கிற அது தெரியுது. ஆனா இப்ப சொல்றார், அதை பற்றி கொண்டு விட்டுறாத. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டுறாத. ஆமென். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 14வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் John chapter 14 verse 6. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் சொன்னார், இந்த சத்தியத்தை தான் நீங்க ஜனங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் எங்கள் மேல் வைத்த அன்பு, நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கணும். இவ்வளவுதான் செய்தி, இவ்வளவுதான் சத்தியம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான். நீங்க ஆவியானவரை மட்டும் வச்சிருந்தாலும் வர முடியாது. யெகோவாவை மட்டும் வச்சிருந்தாலும் வராது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வர முடியாது. அவர் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பரலோகத்தில் இருப்பீர்கள். அது அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் தான். என்ன சொல்ற? முடிவு பரிதம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன? கடைசி வரைக்கும் இருந்தாலும் ரட்சிப்பு வரப்போது இல்லை. அவர் சொல்றார், கடைசி வரை உங்களுடைய மூச்சை பிடித்து என்னை உண்மையா இருந்து பற்றி கொண்டு நீங்க கடைசி வரைக்கும், போல் சொல்கிறாரே, விசுவாசத்தை காத்து கொண்டேனேன்னு சொல்லி அங்க மட்டும் நீங்க நில்லுங்க. அந்த நேரம் ரட்சிக்கப்பட போறீங்க. எப்படி தெரியுமா? அங்க போய் நிக்கிறீங்களே, இதான் அவருடைய இந்த முழு உலகத்துக்கும் எங்களுடைய ரட்சிப்பை காட்டுகிறோம். இதுதான் ரட்சிப்பு. இதைதான் அவர் சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க சொல்றார், எங்களுடைய முழு குடும்பம் அங்க போய் நிற்கிறது. விசுவாசம் இல்லாத சந்ததியை பார்த்து அவர் சொல்லுகிறார், அருள்கொண்டு போங்கள் என்றார். நீங்க எதுக்காக இங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். ஆனால் விசுவாசிக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, come and enjoy with me. அவர் சொல்றார், நாங்கள் அவருடைய சமூகத்திலே இந்த வானாத கிரீடத்தை பெறுகிறதுக்கு அவருடைய சமூகத்திலே போய் நிக்கிற பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கிறேன். The heaven will rejoice. Let the party begin. அவர் சொல்றார், இப்ப பரலோகம் சந்தோஷமா இருக்கிறது, கொண்டாட்டம் ஆரம்பிக்கட்டும். ஆயிரமான தூதர்களோட கூட நாங்களும் சேர்ந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவரே எங்களை அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறார், வேற யாருமே இல்லை. அதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும், அதுக்காக தான் இவ்வளவு ஓட்டமும், வேற எதுக்காகவும் இல்லை. ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை என்கிறது இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு உறவு. He is a person. அவர் ஒரு நபர். அவரோடு கூட எங்களுக்கு இருக்கிற உறவு தான் இது. இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உறவு எப்படி இருக்கணும் என்கிறதை நாங்க தான் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். இந்த உறவுல நாங்கள் அப்படியே பின்னி பிணைந்து இருக்கிற பொழுது அந்த கிரீடத்தை ஈஸியா எடுத்துடலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது 12வது வசனம் தான் சொல்லுகிறது. அந்த கிரீடத்தை பெறும்படியாக அந்த உறவுக்குள்ள நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம். இது ஒரு கருத்து அல்ல. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டி இஸ் a philosophy. இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. இது ஒரு கருத்து. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு கருத்து, இஸ் a philosophy. ஆனால் இது philosophyயும் அல்ல, ஒரு கருத்தும் அல்ல, கதையும் அல்ல, இது உண்மை, இது சத்தியம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வர முடியாது. அங்க வந்து நின்று கத்தாவே கத்தாவேன்னு கத்தினாலும் என்னுடைய காது கேட்காது. நீங்கள் கத்தினாலும் என்னுடைய காது கேட்காது. ஏனென்று சொன்னால் என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள்
எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய வேலைக்காரராகும்படிக்கு, அப்படியா இருக்கு, அவருடைய பிள்ளைகள். அப்பா அங்க இருக்காருன்னா பிள்ளைகள் எங்க இருக்கணும்? அங்கதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அங்க போய் சாத்தானுக்கு பாத்திரம் கழுவி கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. எப்படி தெரியுமா? அப்பாட வீட்டுல போயிட்டு ஹாயா இருக்கிறத விட்டுட்டு இங்க போயிட்டு சாத்தானுக்கு பாத்திரம் கழுவுறது. என்ன பேருக்காக? இந்த உலகத்துல நாங்க எங்களுடைய பேர் எங்கெங்கெல்லாம் பதிக்கணும்னு நினைக்கிறோமோ சாத்தானுக்கு பாத்திரம் கழுவுறோம். கர்த்தருக்காக நாங்கள் எவ்வளவுக்கு மடிகிறோமோ அங்க அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். பிள்ளைக்கு தான் அடி விடும், வேற யாருக்கும் அடி விடாது. நாங்க பணக்காரன்னு சொல்லி எங்களுடைய அப்பா ராஜான்னு சொல்லி தெரிஞ்சா சுத்தி உள்ள சுத்தி இருக்கிற எதிரி முழுக்க எங்களுக்கு எதிராளியா இருப்பாங்க. அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் எதிரி இல்லை, எங்களுக்கு தான் எதிரி. ஏன்னா எங்களோட அப்பா ராஜா, அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது எங்களை விட்டு வைப்பாங்களா? விடவே மாட்டாங்க. அதை தான் இப்பயும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரா இருந்தாலும் நான் அதிகாரம் கொடுத்துட்டேன், யாரும் அதை மாற்ற முடியாது. ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். அவர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் நிற்கிறவர். தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் நிற்கிறவர் அவர் மாத்திரம்தான், வேற யாருமே இல்லை. அவர் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்க ஒவ்வொரு தரமும் விழுகிற நேரமும் தவறுகிற நேரமும் அவர் சொல்றார், அப்பா தேவனிடத்துல சொல்றார், பிதாவே அவன் என்னுடைய குமாரன், அவனுடைய பிள்ளை. உங்களுக்கு தெரியாத, நான் சிலுவையில் அவனை சம்பாரிச்சிட்டேன், நான் அவனுக்காக நான் சிலுவையில கிரயம் செலுத்திட்டேன், அவன் நம்முடைய பிள்ளை. இதான் பரிந்து பேசுறார், நம்ம பிள்ளை, அவன் நம்முடைய குமாரன், நம்முடைய மகள். மறந்துடாதீங்க. தவறுகிற நேரமெல்லாம் அவர் சொல்றார், ஐயோ நாங்க என்ன தெரியுமா செய்ய, தெரிஞ்சு தவறுகிறோம். ஆனா அவர் சொல்றார், இல்லப்பா அவன் நம்முடைய பிள்ளை தான், நம்முடைய குமாரன் தான், நான் தான் அவனை மீட்டு கொண்டேன் சிலுவையில. இது எங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சது. அதனாலதான் அருமை தெரியுதில்லை. ஏன் சொன்னா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது the generation of confusion. நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் the generation of confusion. குழப்பமான சந்ததிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவருடைய வார்த்தை absolute truth. அவருடைய வார்த்தை சத்தியமான உண்மை, அது மாறாது. இந்த உலகம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், அவருடைய வார்த்தை இன்றைக்கும் மாறாது. ஆமென். ஏன்னா அதை எங்களுக்கு அவர் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஃப்ரீயா கொடுத்ததை நாங்கள் அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். அவர் எங்களுக்கு எதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாரோ ஜனங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துருவோம். அவர் எங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? ஃப்ரீயா இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாங்கள் ஜனங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும். இன்னைக்கு அந்த ரட்சிப்பை தான் நான் இன்னைக்கு பிசினஸ் பண்றோம். பல வழிகள் அல்ல, ஒரே வழி. அவர் சொல்றார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான். அது யாரால்? சாத்தான் வருகிறது அழிக்கவும் கொல்லவும் நாசப்படுத்தவும் தான் வருகிறான். ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன். ஜீவனை கொடுத்து அவர்களை வாங்கிட்டேன். ஆமென். எங்களுடைய சுயத்தை இழந்து விசுவாசத்தோடு கூட ஓடி நம்பிக்கையை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் ஓடுகிற பொழுது வெற்றி நிச்சயம், விடுதலை நிச்சயம். அதுதான் அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்தும் யாருக்காகவும் கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க, அது போதும். இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே நடந்து சென்றார். அவர்
அவர் மனம் மாறவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அவர் சொல்றார், நீங்கள் எதுக்காக இந்த போராட்டத்தை போராடுறீங்களோ, எதுக்காக இந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கிறதோ, the self denial to eternal victory in Christ. எங்களுடைய இந்த சுயம் சாகிற பொழுது தேவனுடைய நித்திய கிரீடத்தை அடைகிறவர்களாக இருக்கும். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்கள், நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உம்முடைய ஊழியங்களை செய்யும்படியாக. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் இந்த சத்தியத்தை அறிவீர்கள், அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, கர்த்தாவே, இந்த உலகத்திலே அவர்களையும் ஆதாயப்படுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களோடு கூட இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறதுக்கு கர்த்தாவே போட்டியாளர்களை அழைக்கும்படியாக, அவர்களோட போட்டி போட்டு நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்திலே உங்களுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்களோ அந்த அழைப்பில உண்மை உள்ளவர்களாய், அந்த அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நாங்கள் நிற்கவும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட ஈடுபடுங்க, நீர் எங்களோடு கூட பேசுங்க. இதை மட்டுமாய் நீர் எங்களோடு இடைப்பட்ட தெய்வம், தொடர்ந்து நீங்க நடத்துங்க, வழி நடத்துங்க. நான் எல்லாருமே கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். கடந்த 2 மாதம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். இந்த புதிய மாதத்திலே கால் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அவருடைய பந்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அந்த புதிய உடன்படிக்கையிலே மறுபடியுமாய் ஐக்கியமாகிறோம். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இயேசு கிறிஸ்து சொன்னார் கடைசி ராபோசனத்துல இந்த சீசர்களோடு அவர் பங்கு கொண்டது தான் கடைசி ராபோசனம். அவர் சொன்னார், மறுபடியும் நான் எப்ப இதை பங்கு கொள்வேன் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே அந்த பந்தியிலே வந்து இருக்கிற பொழுது அங்கே உங்களோடு கூட நான் பங்கு கொள்ள போகிறேன். இதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய முழு நோக்கமும் அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட பந்தி இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்திலே இந்த பாத்திரத்திலே இந்த அப்பத்திலே நாங்கள் மறுபடியும் பானம் பண்ண வேண்டும். அவருடைய சமூகத்திலே அவரோடு கூட. அதுதான் அவருடைய ஏக்கம், அதுதான் அவருடைய வாஞ்சை, அதுதான் அவருடைய விருப்பம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மறுபடியும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் வரும் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் அளவு உம்முடைய மரணத்தை தெரிவிக்கும் வண்ணமாக நாங்கள் இதில் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் நீ சொன்னீங்க, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. கர்த்தாவே, மறுபடியும் நம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் கூட சேர்ந்து நாங்கள் உம்மோடு கூட இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதில் பானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய குடும்பங்களிலே வீடுகளிலே கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே அவர்களுடைய சந்ததிக்குள்ளாக நீர் கடந்து வர செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக மீட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் அவருடைய அப்பத்திலே நாங்கள் பங்கு கொள்வோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது, இதில் நீங்கள் பானம் பண்ண பொழுதெல்லாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் எல்லாருமாய் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் மனமாய் மறுபடியும் அவர்களோடு கூட நாங்கள் அவருடைய ராஜ்யத்திலே இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண அவர் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் இதில் பானம் பண்ணுவோம்.
கர்த்தாவே உங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே உங்களுடைய கிருபை உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர், நீர் எங்களை ஆட்கொள்ளுகிற தெய்வம் அப்பா. நீர் எங்களை நடத்துங்கப்பா. கர்த்தாவே இந்த உலகத்திலே நாங்கள் காலெடுத்து வைக்கிற பொழுது கர்த்தாவே இந்த வாரம் முழுவதுமாய் இந்த மாதம் முழுவதுமாய் இந்த பூமியிலே எங்களுடைய கால்கள் நடக்கிற இடமெல்லாம் உம்முடைய நாமம் சொல்ல வேண்டும். கர்த்தாவே நீர் எதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீரோ அந்த அழைப்பு நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் யார் யாரை சந்திக்கிறோமோ, என் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தல்லுங்கப்பா. கர்த்தாவே இது எங்களால் உண்டானதல்ல, எங்களுக்காகவும் அல்ல கர்த்தாவே. எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்கென்றும் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படுவதாக அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, சந்ததியிலே கட்டளையிடுகிறோம் அப்பா. நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசுவின் ரத்தத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுதந்திரித்திருக்கிறீரப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே அவர்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவுடைய வாழ்க்கையிலே இந்த வாரம் இந்த மாதம் முழுவதுமாய் நீர் கூட இருந்து நடத்துங்க. மிகுதியான காலங்களில் இந்த வருஷம் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டுமப்பா. கர்த்தாவே அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவை வாய்க்காதே போகும்படியாக கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய சிலுவை நிழலில் அவர்களை மறைத்துக் கொள்ளுகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.